ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கும்போது இல்லை யூடியூப்லேயோ இல்லை வீடியோஸ் என்ன ரீல்ஸ் பார்க்கும்போது தேவையில்லாத ஆட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணே இருக்கான். அதை எப்படி ஆஃப் பண்ண பார்க்கணும். ஓகே, ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பிரைவேட் டிஎன்எஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அது ஆஃபில் இருக்கும். கீழே லாஸ்ட் ஆஃப் பிரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹோஸ்ட் நேம்னு இருக்கும். அதில் வந்து ஜஸ்ட் நாட் பண்ணதை டைப் பண்ணி ஓகே dns.adguard.com அப்படின்றத டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. ஒரு டைம் செக் பண்ணி ஓகேவா, சேவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிரைவேசின்னு ஒன்று இருக்கும். அந்த பிரைவேசி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல ஓப்பன் ஆனே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. கீழே ஆட் சர்வீஸ்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இது ஆன்ல இருக்கும். இதை வந்து ஆஃப் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அடுத்தது தேர்ட் ஸ்டெப் என்னன்ற பார்த்தோமா? ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் மொபைலுக்குள்ள ஃபைல் மேனேஜர் இருக்கும். ஓகே, அந்த ஃபைல் மேனேஜர் ஆப்க்குள்ள போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் மேலே இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் அபவுட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அபவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணுங்க. ஓகேவா? ரெக்கமெண்டேஷன்றதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கீழே வந்துட்டே வந்தீங்கன்னா அங்கே கீழே இருக்கும் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு. அந்த பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி கிளிக் பண்ணிட்டு ஆத்தென்டிகேஷன் ரெசல்யூஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மேலே இருக்கல அந்த எம்ஏசி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சென்டரும். அதை வந்து ஆஃப் பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எம்ஏசிஏ அப்படின்றத வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதை ஆஃப் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கெட் ஆப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை வந்து கிளிக் பண்ணி அதையும் ஆஃப் பண்ணுறோம். ஓகே, இது ரெண்டும் ஆனில் இருக்கும். இந்த ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஜஸ்ட் இது ஆஃப் பண்ணுறதால எதனா நான் மிஸ்யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா எதுவும் வராது. பஸ் டெஸ்ட்டு இதை வந்து ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணுறோம். ஓகேவா? முடிஞ்சிச்சா? இப்போ திரும்ப அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணே வந்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் வந்து கூகுள்னு இருக்கும். ஓகே, அந்த கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் ஆட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அங்கே ரீசெட் ஆட்ஸ் ஐடின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணுங்க. ஓகேவா? அதை பண்ணிட்டுக்கு அப்புறம் கீழே டெலிட் ஆட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஐடியும் வந்து டெலிட் பண்ணுங்க. ஓகேவா? இது முடிஞ்சிச்சா? அடுத்து ஜஸ்ட் பேக் வந்துட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அந்த டேட்டா அண்ட் பிரைவசின்னு இருக்கு பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே ஆட் அண்ட்ஸில் ஆனில் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணுங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆட்ஸில் வந்து ஆனில் இருந்ததுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணுங்க. ஓகே, ஆஃப்ல இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் ஆனில் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆஃப் பண்ணுங்க. ஓகேவா? இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலில் வர ஆடை வந்து பிரேக் பண்ணலாம். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.